அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம். அதனால் இன்ட்ரொடக்ஷன் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக நெதன்யாகு அவர்கள் இறுதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வித் ஆர் வித்தவுட் அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதமான டைலாக், அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் மனசை மாதிரி இருக்கிற உண்மையை வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் பல உலக தகவல்களை கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு சில வீடியோ கிளிப்ஸோடு உள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் பேச போகிறதுக்கு முன்னாடி, உக்ரைனுடைய எல்லை பகுதி, உக்ரைனும் ரொமானியாவுக்கும் பார்த்திங்கன்னா எல்லை பகுதியில் இருக்கும். அந்த எல்லை பகுதியில் நிறைய உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க, மறைமுகமாக அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதிரி இருக்கா, அந்த ஆறு கடந்தாவது ரொமானியாவுக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்களாம். எதற்காக அப்படின்னா, கம்பல்சரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சமீபத்தில் ஒரு லா வந்து கிரியேட் பண்ணாங்க இல்லையா உக்ரைனுக்குள்ளார. இராணுவ வீரர்கள் கண்டிப்பாக வந்து இராணுவத்தில் பங்கு பெற்றே ஆக வேண்டும், இல்லையென்றால் உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படணும் ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா. இந்த சட்டத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மறைமுகமாக அந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறது பிளான் பண்ணுறாங்களாம். இன்னொரு தரப்பில் வந்து சர்வே எடுத்திருக்காங்களாம். 15% மக்கள் தான் லியாபிள் அப்படின்னா உண்மையாகவும் விசுவாசமாகவும் தீர்க்கமாகவும் நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்றதுல 15% மக்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஊடகங்களே ஒரு சில விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் யூரோப் யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக போலந்து தரப்புலேருந்து, கவலைப்படாதீங்க, உங்கள் மக்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களோ இல்லையோ, எங்கள் மக்கள்கிட்ட இதுக்கப்புறம் நாங்கள் சர்வே எடுக்கிறோம், வேறு யாராவது நீங்கள் உக்ரைன் சார்பாக போரிட போகிறதா இருந்தால் நாங்களும் அடிஷ்னலாக அனுப்புகிறோம், கவலைப்படாதீங்க, நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க, அதனால் எங்கள் வீரர்கள்கிட்ட இதுக்கப்புறம் நாங்கள் சர்வே எடுத்து முடிஞ்சதுன்னா நாங்கள் அனுப்பி விட்றோன்னு இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றணுன்னா இராணுவத்தை அனுப்பலை, மக்களை சர்வே எடுத்து அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து கூட ஃபைட் பண்ண விரும்பும் பட்சத்தில் நாங்கள் அனுப்புகிறோன்ற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நேற்று ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து போனதுக்கப்புறம் உக்ரைன் அவர்களுக்கு மூஞ்சில் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டார். என்ன அப்படின்னா, நம்ம இழந்த பகுதிகளை மீட்டு புட்டின்கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம நேட்டோ கூட சேர முடியும், ஒன்லி ஆஃப்டர் விக்டரி அப்படின்ற ஒரு உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாரா, இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்ன தான் இதுக்கப்புறம் நேட்டோ நான் உங்களை சேர்த்திக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்ன தான் கதை விட்டாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான், இல்லைனா இல்லை, அதனால் ஜெயிக்கிற வழியை பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் நம்ம நிறைய தகவல்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டை அப்படியே நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். இன்னும் நம்ம இஸ்ரேல் காசானுடைய விஷயம்ல இந்த ஒரு வீடியோ பதிவு லைவில் சர்க்குலேட் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்றத எனக்கு டோட்டலாக புரியல. வீடியோ பதிவு ஒரு பக்கம் ஓனாலும் இன்னொரு பக்கம் நான் வரைபடத்தை காட்டுறேன். வரைபடத்தில் கீழே கிரம் ஷலும் கூட்ஸ் கிராசிங் சொல்லிட்டு எகிப்திலிருந்து உள்ள ரஃபா பகுதிக்குள்ளே மனிதாபிமான அடிப்படையில் ஃபுட்டு மீதியெல்லாம் கொண்டு வராங்க. பட் அந்த ட்ரக்கை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் ஏன் கல் எடுத்து அடிக்கிறாங்க, ட்ரக்கை டோட்டலாக டேமேஜ் பண்ண விரும்புகிறாங்க, அதை நிறுத்த விரும்புகிறாங்க, எதற்காக அப்படி பண்ணுறாங்கன்னு புரியல. இது ஆனால் பெரிய அளவுக்கு சர்க்குலேட்டாக இருந்தது, பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது. ஸ்டில்னும் இன்னும் சவாலாக இருக்குது. உள்ளே போயிட்டு உணவுப் பொருட்கள் மீது எல்லாமே டெலிவரி பண்ணுறதுல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்கன்ற மாதிரியான சம்பவம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இதனுடைய சார அம்சம் எனக்கு புரியல, எதுக்காக அடிக்கிறாங்க, என்ன விதமான காரணம், குறிப்பாக அந்த எல்லை பகுதியில் இருந்து கொண்டு ஒருவேளை போகிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்ன விதமான தாக்கத்தில் அடிக்கிறாங்கன்னு புரியல. பட் இருந்தாலும் எகிப்து கொடுக்குறனால ஏற்றுக்கலையா, அது என்னன்னு புரியல. இது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பட் இந்த வரைபடத்தில் நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்கன் ஸ்டேட் செக்ரட்டரி அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஆஸ்தூத் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எரிஸ் கிராசிங் அப்படின்ற ஒரு பகுதியும் பார்த்தாரு. குறிப்பாக எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ரியாத்தில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்ம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக இஸ்ரேலுக்கு தான் வந்தார். இடையில் சவுதி அரேபியாவுடைய பின் சல்மான் அவர்கள்கிட்ட வந்து பேசிட்டு வந்திருக்காரு. அது என்னென்ன பார்க்க போகிறேன். இந்த இரண்டு பகுதி இல்லாமல் ஃபைனலாக இந்த கிரீம் சல்மான் கூட்ஸ் கிராசிங் இருக்குல்ல, இந்த பகுதிக்குள்ளும் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்யுங்க காசாவுக்குள்ளார அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதற்கு தான் UNRW என்ன சொல்கிறாங்கன்னா, நிஜமாகவே காசாவுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு அமெரிக்கா எண்ணம் இருந்தால் அன்ஃப்ரீஸ் பண்ணட்டும்,
267 மில்லியன் பக்கம் பாலஸ்தீனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கொடுக்க முடியாமல் இருக்காங்க. பாலஸ்தீனத்துக்கு உதவணும், நீங்கள் இஸ்ரேலுக்கு சொல்கிறீங்க மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை உள்ள அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. அங்கே ஜெர்மனியோட வெளியுறவு தூதர் காரில் போகிறாரு. அந்த காரில் அவர் தான் போகிறாருன்னு கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மாப்ஸ், அதாவது பெரிய மக்கள் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அந்த காரை ஃபுல்லாக நிறைய டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த காரை விட்டு இறங்கி போகும்போது ஒரு குரூப்ஸ் பெரிய அளவுக்கு துரத்துறாங்க. அவர் ஓரளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு போயிட்டு அந்த வெஸ்ட் பேங்க்லேருந்து அவளை வெளியேற்றிருக்கிறாங்க. ஸோ ஜெர்மனியோட தூதருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. வெளிப்படையாகவே ஜெர்மனி மீது மிகப்பெரிய ஒரு வெஸ்ட் பேங்க் பகுதியில் நான் சொல்கிறேன், வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த அளவுக்கு மக்கள் ஒரு கோபத்தன்மையை வந்து காட்டுறாங்களா, இல்லை அது வெளியுறவு தூதரகத்தை அட்டாக் பண்ணுவது என்பது இன்னும் வேறு வித விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. IISS சேட்டலைட் இமேஜஸ் வந்து இன்றைக்கி 2 பகுதிகளில் வெளியிட்டிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிஃபோர் ஆஃப்டர்னால் முன்பு பின்பு இப்போ எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் குறிப்பாக குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அவதிகள் முழுக்க மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டனலுக்கு அடியில் போயிட்டு, அதனால தான் அமெரிக்கா தாக்கல் நடத்தினால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு உள்ளேருந்து அவங்க தாக்கல் நடத்துகிறாங்க. முழுக்க டனலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மச், அதாவது தனது சேஃபாக உணர்ந்து அடியிலேருந்து தான் தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இடையில் அந்த ப்ராஸ்பரிட்டி கார்டியன் சொல்லிட்டு தாக்கல் நடத்தினாங்கல்ல, பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியாததுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அங்கேருந்து ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அதையும் போட்டு விட்டாங்க எந்த பகுதி இருக்குன்ற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். நம்ம இந்த ICC இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இன்று ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஜெர்மனி ஆயுதங்களை கொடுக்க வேணான்னு சொல்வதற்கான தடைப்படுவதற்கான அதிகாரங்கள் எங்ககிட்ட இல்லை. நாங்கள் வந்து ஜெர்மனி வந்து இன்சிட் பண்ண முடியாது, இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்ற மாதிரி. விளக்கங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க இஸ்ரேலுக்குன்னு விளக்கங்கள் கேட்கலாம். அந்த விளக்கங்கள் போதுமான பட்சத்தில் கொடுக்க வேணாம்னு தான் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். பட் நாங்கள் ஒரு உத்தரவுகள் வந்து போட முடியாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் நெதன்யாகு அவர்கள் மீது அரசு வாரண்ட் பிறப்பிப்பதற்கான தயார் நிலையில் இருக்காங்கன்றதை தெளிவாக தெரியுது. அமெரிக்கா தரப்பில் ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க, பொருளாதார தடை போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜூ ஸ்டேட்டை இந்த உலக வரைபடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது அவங்க, எங்களை டிஃபெண்ட் பண்ணி எங்களை காப்பாற்ற வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அது இல்லாமல் ஆன்டிசெமிஸ்டம், எங்களுடைய இன மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இது எல்லாம் அவங்க காப்பாற்ற வேண்டியது ஒரு தருணம். அவங்க ஃபைட் பண்ணணும் அதுக்கு எதிராகும் அப்படின்ற மாதிரியான அதாவது அவங்கள ஒரு ட்ரிக்ஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவங்கள அந்த ஆங்கிளில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இருந்தாலும் அரசு வாரண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. ஆனால் நெதன்யாகு அவர்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இந்த பிணை கைதிகளை பரிமாற்றம் வந்து ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களே, வந்துட்டால் அதுக்கப்புறம் நடத்த மாட்டீங்களான்னதுக்கு வித் ஆர் வித்தவுட் ஹாஸ்டேஜஸ் டீல், பிணை கைதிகளோட டீல் வந்து அது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி நாங்கள் ரஃபாவுக்குள்ளே நுழையிறது உறுதி. குறிப்பாக இன்று வந்து ஆண்டனி பிளிங்கன் அவர்களை பார்த்ததுக்கப்புறம், அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் இருக்கிறார்ல, அவரை பார்த்ததுக்கப்புறம் நெதன்யாகு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரஃபா பகுதிக்குள்ளே நிச்சயம் நுழைய போகிறோம்ன்ற தகவல். குறிப்பு, இன்று சனிக்கிழமைக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. இந்த ஹாஸ்டேஜியஸ் டீல் அதனால் யாஹ்யா சின்வார் அவர்கள் கைக்கு போயிருக்கான். மேபி அவர் ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கான நம்பகத்தன்மைன்னு தெரியல. இருந்தாலும் ரஷ்யா தரப்பில் யார் எந்த ப்ரெஷர் கொடுக்கவில்லை என்றாலும் போதிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து இறங்கிவிட்டது, தயார் நிலையில் இருக்கிறோம், ரஃபா பகுதிக்குள்ளே நுழைகிறோம், அதற்கு முன்பு தாக்குதல் நடைபெற்று கொண்டே தான் இருக்கும் சொல்லி நேற்று கூட அங்கே இருக்கக்கூடிய டெம்பரரி கேம்ப் பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. 22 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹமாஸ் தரப்பில் மிக முக்கியமான நபர்கள் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களை போய் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. துருக்கிக்கு அப்புறம் ஷி ஜின்பிங் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அதனால தான் ஷி ஜின்பிங் தரப்பில் இருந்து இந்த வாரம் உடனடியாக பாலஸ்தீன தரப்பில் நிறுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ட்ரம்ப் தரப்பில் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் நெதன்யாகு மிஸ் பண்ணிட்டாரு, கொஞ்சம் அவர் வந்து கரெக்டாக பண்ணல தனது ஜாபை, நாட் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இதை தடுத்துருக்கலாம் முன்னாடியே அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்க மக்களோட மனநிலைமை என்ன அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்களாம்பா, அதாவது தனியார் பத்திரிகைகள் சொல்கிறாங்க.
மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார்கிட்ட போய் சர்வே எடுத்திருப்பாங்க, மேபி போராட்டம், அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராடுகின்ற மக்களை தவிர மீதி எல்லாத்துக்கிட்டையும் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ரஃபா பகுதிக்குள்ளார நுழையணுமா நுழையக்கூடாதுல 72% மக்கள் நிச்சயம் ஆப்ரேஷன் வந்து ரஃபா பகுதிக்குள்ளே நுழையணும், முழுமையாக ஹமாஸை வந்து எலிமினேட் பண்ணணுன்றதில் 72% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கலாம். 28% மக்கள் வந்து வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அதிகமான மக்கள் 65+ ப்ளஸ் ஒரு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 35 வயசுக்கு மேலே இருக்கிற மக்கள் தான் அதிகமான அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா. இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் ஸ்டூடெண்ட் பெரிய அளவுக்கு இறங்கியிருக்கிறாங்க. கைதுகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து சூறையாடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஆங்கிளில் சொல்ல வராங்க. அதாவது இந்த போராட்டம் சும்மா சின்ன போராட்டம் தான்ன்ற மாதிரி சொல்வதற்காக பத்திரிகைகள் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்களா ஆங்கிளையும் நம்ம பார்த்தலாம். இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம். குறிப்பாக இந்த வரைபடத்தில் 4 பகுதிகள் காட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த 4 பகுதியில் வந்து தாக்குதல் இன்று இரவோ நாளை மறுநாளோ தாக்கல் நடத்துவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரஷ்யா வந்து தயார் நிலையில் இருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஏர் டிஃபென்ஸுடைய டிவிஷன்ஸ், அதாவது ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸோட டிவிஷன்ஸ் கிரீமியா பகுதியில் இருக்கிறது. ஸோ பெரிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது ஒரு வாரமாக. ஸோ இவங்களும் தயார் நிலையில் இருக்காங்களோ, அவங்களும் இன்று இரவோ நாளை மறுநாளோ தாக்கல் நடத்துவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸுங்க. ஜெர்மனி ஆர்மியோட கேப்டனுங்க, யார் நோட் பண்ணுங்கள், ஜெர்மனியோட ஆர்மி கேப்டனு ரஷ்யாவுக்காக ஸ்பை வேலை பார்த்துருக்கிறார். குறிப்பாக நியூக்ளியர் வாரை தடுப்பதற்காக அந்த ஸ்பை வேலையை பார்த்துருக்கிறார்ன்ட்டு கியூ இண்டிபெண்ட், யார் உக்ரைனுடைய பத்திரிகைகளும் அங்கே ஜெர்மனியுடைய ஒரு சில பத்திரிகைகளும் வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நிறைய ரகசிய தகவல்கள், ஆயுதங்கள் எங்கே வச்சுருக்காங்க, அவருடைய தீவிரத்தன்மை என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான ரகசிய தகவல்களை புடின் அவர்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறான்ற தகவலை திடீர்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய தகவல். இப்போ லோ லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். பட் ஹை லெவல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரே அங்கே தகவல் கொடுத்துருக்கிறார் அப்படின்றது பெரிய ஷாக்கிங்காக இருக்கிறது. இது எப்படின்னா, லெபனானுக்குள்ளே எலி கோஹன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இஸ்ரேலில் இருந்து ஒரு மொசாட்டில் இருந்து அங்கே போயிட்டு பார்த்தோன்னா அந்த நாட்டோட தலைமை தளபதியாகவே ஆகிட்டு அதுக்கப்புறம் உயரிய பொறுப்பில் இருந்திருக்கிறார், சேம் இராணுவ பிரிவில். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இருந்தாலும் அவர் இருக்கும்போது லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் அளிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தகவலால் இருக்கிறது. ஜெர்மனிக்குள்ளே ஒரு குறிப்பாக கேஜிபி வந்து தனது மிகப்பெரிய ஆட்டத்தை ஆடி இருக்கிறது ஜெர்மனியை வைத்து அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது கியூ இண்டிபெண்ட் வெளியிட்டதுனால இது நம்பலாமா, இல்லை சும்மா ஜெர்மனியை வந்து அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் போட்டு விட்டு நம்ம பேச்சு கேட்க வைக்கிறதுக்கு அப்படி அடித்து விட்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக நான் ஆர்டிக்கல் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் கனடா என்ன பண்ணுறாங்க, ஒரு 50 ஆர்மடு பர்சனல் கேரியர் உக்ரைனுக்காக கொடுக்குறாங்க. ஜெர்மனியை வந்து 10 வந்து ஏசி எஸ்வி சூப்பர் பிஸ்டன் கம்பேக்ட் வெஹிக்கிள் நாங்கள் இந்த சம்மரில் அனுப்ப போகிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ட்ரைனிங் இங்கேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு போய் ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே ஆர் ஜூனுக்குள்ளார கார்கிவ் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான படைகள் உள்ளே நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கார்கிவ் பகுதியில் 20,000 40,000 வீரர்கள் சோல்ஜர்ஸ் வந்து உள்ளே நுழைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் உக்ரைனும் யுஏஇ மிகப்பெரிய ஒரு டீல் வச்சுருக்காங்க, ட்ரேட் அக்ரிமெண்ட்டு கொண்டு போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு பெரிய பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய திட்டங்களை தீட்டினாங்க. ஒரு 10 எண்ணெய் நிறுவனங்கள் இன்னும் நிறைய பொருளாதார தடைகள்லாம் பிளான் பண்ணும்போது அமெரிக்காவுடைய தேவைகளில் 25% யுரேனியம் ரஷ்யா கிட்ட தான் வருது. அதை மட்டும் வெள்ளை மலையை இப்போதைக்கு வேண்டாம், யுரேனியம் மட்டும் நிறுத்திட்டோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் வரக்கூடிய யுரேனியம் நம்மக்கிட்ட கிடைக்கல, அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும், இது மட்டும் கொஞ்சம் அந்த தடைகளில் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல யுரேனியம் வந்து ரஷ்யா கொடுக்காமல் நிறுத்துனாங்க அப்படின்னும் போது அப்படி யோசனை பண்ணலாம். பட் ரஷ்யாவுக்கான பொருளாதார நீடட் கண்டிப்பாக அவங்க ஏற்றுமதி பண்ணி தான் ஆகணும், அவங்க வீம்புக்கு நிறுத்த முடியாது. அதனால் தொடர்ந்து அவங்க அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. பெரிய என்ன செஞ்சாங்க அப்படின்னாவே கீழே வந்து இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க. யார் அப்படின்னா குறிப்பாக யூரோப் யூனியன். அவங்க டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம், யார் அமெரிக்கா பேன் பண்ணதுக்கப்புறம் உரசல்லா வாண்டர்லியானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கும் ஆப்ஷன் இருக்குது, நாங்களும் டிக்டாக்கை வந்து பேன் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு வரி செய்தியில் முடிக்கலாம். சவுதியோட க்ரௌன்
பிரின்ஸ் வந்து முகமது பின் சல்மான் அவர்களும் ரியாத்தில் குறிப்பாக ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் தொடர்ந்து நாங்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உழைக்கிறோம், உங்களோட சேர்ந்து எந்த அளவுக்கு அமைதி ஏற்படுத்த முடியுமோ, ஒரு பின் ஊசி போட்டால் கூட அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலான்ற மாதிரி சவுதி அரேபியாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அதே சமயத்தில் கமாண்டர் ஆஃப் ஈரானுடைய IRGCனுடைய நேவி ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பர்ஷியா கல்ஃபில் பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல கூட அமெரிக்கா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நாங்கள் துரத்த போகிறோங்க, அது கூடிய விரைவில் நடக்க போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா போடப்பட்ட தடையினால் ஆப்பிள் நிறுவனமும் சீனாவிலேருந்து வெளியேறனால, குறிப்பாக சீனாவுடைய ஹவாய் நிறுவனம் வந்து 566% அளவுக்கான சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம். 19.65 பில்லியன் யுவான் அளவுக்கு, அதாவது அமெரிக்கா மதிப்பில் 2.71 பில்லியன் அளவுக்கு பெரிய முன்னேற்றங்கள் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க. அதனுடைய ரெவென்யூ 36.7% அளவுக்கு ஜம்பாக இருக்கிறதுன்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடையினால் நாங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம்னு இருக்காங்க. பிபிசி அப்பப்போ ஒரு சில டாக்குமெண்ட்டை வந்து நாங்கள் ரிவீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்தந்த நாட்டில் ஒரு சில கலக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் ஈரான் என்ன பண்ணுறாங்க, 2022 அந்த ஹிஜாபுக்கு எதிரான போராட்டத்தில் பொண்ணு நிகா ஷக்ராமி இவங்க அந்த ப்ரோட்டஸ்ட் அப்போ வந்து திடீர்னு மாயமாயிட்டாங்களாம். இப்போ அதுக்கான ரிவீல் கிடச்சிருக்கிறது தான் அவங்கள வேறு விதமாக அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க, அசல்ட் பண்ணியிருக்கிறாங்க, கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள காணாமல் பண்ணதை இது வேறு விதமாக மறைக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டு திடீர்னு பிபிசி வந்து ஈரான் மீது பகிரங்கமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அமெரிக்காவும் அவங்களோட வெள்ளை மாளிகை தரப்புலையும் நேற்று கூட அந்த ஹிஜாபுக்கான நெருக்கடிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு ஃபோர்ஸ் ஹியூமன் ரைட் வயலன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. அப்படியே அந்த பக்கம் பிபிசி வந்து இது மாதிரி 2022 ப்ரோட்டஸ்ட்டில் நிறைய மக்களை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி மாடலிங்கில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை கூட இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் தொடர்ந்து ஈரான் மீது வந்துட்டு இருக்குது. எதற்காக அப்படின்னாங்கன்னா, இன்னும் பொருளாதார தடைகளை அதிகம் பண்ணுவதற்கான இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் தொடர்ந்து வெளியிட தான் செய்வாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் வெளியிறீங்க, உங்கள் நாட்டிலையும் பாருங்கள் பாஸ்ன்ற மாதிரி நேற்று அமெரிக்காவுடைய நார்த் கரோலினா பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு துப்பாக்கி சூடு 8 ஆஃபீஸ் மேலே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 யுஎஸ்னுடைய மார்ஷல் ஷீடு அதில் இடத்துல இறந்து போயிருக்கிறாரு. பெரிய துப்பாக்கி சூடு, அந்த காரணமான நபர்கள் வந்து வீழ்த்தப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லாமல் நேற்று மட்டும் 2 பள்ளிக்கூடங்களில் துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. நேற்று மட்டும் ஒரே நாளில் 3 இடத்துல துப்பாக்கி சூடு. இது மாதிரி வாரத்துக்கு 2 நாள் 2-3 பேர் இறந்து போயிட்டு தாங்கிறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள் பாஸ்ன்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க, இப்போ அங்கே மனித உரிமை மீறல்களுக்கு அங்கே போயிட்டீங்க. மால்தீவ்ஸ்னுடைய மொய்சு அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இன்று ஒரு இன்சிடெண்ட், குறிப்பாக இந்தியானுடைய சிட்டிசன், இங்கேருந்து டூரிஸ்ட் போன இந்தியனுடைய சிட்டிசன் 2 பேரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக இன்ஜூர்டாக இருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியர்கள் போனால் அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்விக்குறியும் போட்டிருக்காங்க. அந்த பகுதியை கூட நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அட்டாக்டு இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடுத்த ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஏன்னா பெரிய அளவுக்கான ஒரு மெஜாரிட்டியோடு ஜெயிச்சிருக்கிறாரு. இந்தியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஜெயித்ததுனால இனி இந்தியர்களை யாரும் நாங்கள் எங்களுக்கு எதிரானவர்கள்ன்ற மாதிரி, குறிப்பாக இந்த ஒரு வெற்றியின் அப்புறம் இந்த அட்டாக் இருக்கு இல்லையா, இது பெரிய லெவலில் பேசப்படுகிறது. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி, மில்லை அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொலை என்னென்னா, தொலையெல்லாம் இல்லை, அவங்க தங்கச்சி பேர் என்னென்னா கரீனா மில்லை வந்து சமீபத்தில் எலன் மஸ்க் அவர்கள் வந்து வந்துட்டு போனார் இல்லையா அர்ஜென்டினாவில், பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய சோஷியல் இஷ்யூவாக பேசப்படுகிற மில்லை அவர்கள் அவர் தங்கச்சி தான் அந்த எலன் மஸ்க் நிறுவப்படுகிற கம்பெனியோட டாப் சிஇஓவாக பொசிஷனில் இருக்க போகிறாங்க. இந்த ஷேர் ஹோல்டரில் டாப் சிஇஓவாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் சமீபத்தில் தொடங்கப்படுகிற கம்பெனி எல்லாமே அவங்களுடைய அக்கா வச்சு தான் பெரிய அளவுக்கு கம்பெனி ஷேர் ஹோல்டிங் இருக்காங்களாம். இவர் அரசியலில் வந்து ஜெயிப்பதற்கான காரணமும் அவங்க அக்கா பெரிய அளவுக்கு பின்புலமாக இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி எங்கே ஆரம்பித்தாலும் மில்லையரோட சிஸ்டரோட இது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வதந்தின்ல ரியல் இன்சிடெண்ட்டும் கூட. ஸோ மில்லை அவர்கள் இதற்கான பதில்களை என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபைனலாக ஏப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினன்ற கதையாக கொண்டு போய் முடிச்சிடாதீங்க அர்ஜென்டினாவில். இந்த டைலாக் சொல்லும்போது டக்குன்னு எனக்கு அங்கே வந்தது. ஸோ அதனால் அதை மேட்ச் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம சேனல். நன்றி, வணக்கம்.